Hello everyone, welcome to Chemtoli. இந்த வீடியோல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டான செலீனியம் டை ஆக்சைடு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதோடைய ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது அல்லைலிக் பென்சைலிக் ஹைட்ரஜனை OH கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்திலின் குரூப் அதாவது CH2 குரூப்பை கார்பனிலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா செலீனியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் அல்லைலிக் அண்ட் பென்சைலிக் ஹைட்ரஜன் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது அல்லைலிக் அண்ட் பென்சைலிக் ஹைட்ரஜன் எப்படி OH கன்வெர்ட் ஆகுதுன்னு. இது 2 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இன் ரியாக்ஷன் அண்ட் செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதுக்கான மெக்கானிசம் டிராப் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு அல்லைலிக் காம்பவுண்டை எடுத்துக்கிறேன். இந்த அல்லைலிக் பொசிஷன்ல இருக்கக்கூடிய H தனியா கலர் பண்ணி காட்டுறேன். அண்ட் ரீஏஜென்டான செலீனியம் டை ஆக்சைடு எழுதிக்கிறேன். இந்த CH சிக்மா பாண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. டபுள் பாண்ட் செலீனியம் அட்டாக் பண்ணுது. சி டபுள் பாண்ட் ஓ என்ன ஆகுது? O மைனஸா கன்வெர்ட் ஆகுது. டபுள் பாண்ட் செலீனியம் O மைனஸ் டபுள் பாண்ட் O. இந்த H ரிமூவ் ஆகுது பாத்தீங்களா? இந்த H O நெகட்டிவ் ஓட ஆட் ஆகி இட் கன்வெர்டட் இன்டு OH. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்பரிங் கொடுக்குறேன். செலீனியம் 1 அண்ட் கார்பன் 1 டபுள் பாண்டா இருக்கிறது 2 இருக்கணும். ஸோ பாருங்க 1 2 1 2 3. இட்ஸ் அ 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதாவது 2க்கும் 3க்கும் இடையில நியூ சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். 2 3ல இருக்கக்கூடிய பை பாண்ட் 1 2க்கு ஷிஃப்ட் ஆகும் அண்ட் 1 1 சிக்மா பாண்ட் பிரேக் ஆகும். இதுதான் 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்களேன். ஸோ நம்பரிங்கும் நான் அதே போல கொடுக்குறேன். ஸோ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 2 3க்கு நியூ சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும் அண்ட் அடுத்து 2 3ல இருக்கக்கூடிய பை பாண்ட் 1 2க்கு ஷிஃப்ட் ஆகும் அண்ட் 1 1ல இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைக்கும். அடுத்து இதை ஹைட்ராலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா செலீனியம்ல என்ன இருக்கும்? தர் இஸ் அ எம்டி ஆர்பிட்டால். ஸோ இந்த எம்டி ஆர்பிட்டால வாட்டர் மாலிகுல் ஆட் ஆகுது, அட்டாக் பண்ணுது அப்படின்னா செலீனியம் O பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஐ கெட் அல்லைலிக் ஆல்கஹால். திஸ் இஸ் அ ப்ராடக்ட். இப்ப இதுக்கான சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு அல்லைலிக் காம்பவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த அல்லைலிக் காம்பவுண்ட்ல என்ன இருக்கு? தர் இஸ் அ ஹைட்ரஜன். செலீனியம் ஆக்சைடு ரீஏஜென்ட்டா இருக்கு. ஸோ அல்லைலிக் ஹைட்ரஜன் கன்வெர்டட் இன்டு அல்லைலிக் OH. செகண்ட்ல பாருங்களேன். செகண்ட்ல 3 அல்லைலிக் பொசிஷன் பாசிபிள். அதாவது 3 அல்லைலிக் ஹைட்ரஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு அல்லைலிக் ஹைட்ரஜன் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டு OH ஆட் பண்ணோம் செலீனியம் ரீஏஜென்ட்டா கொடுக்கும் போது. இங்க 3 அல்லைலிக் ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு செலீனியம் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு என்னவா இருக்கும் ப்ராடக்ட்? இங்க செலக்டிவிட்டியை பார்க்கணும். அதாவது ஹைலி சப்ஸ்டியூட்டட் சைடு எனக்கு என்ன ஆகும்? OH வந்து ஆட் ஆகும். ஸோ ஹைலி சப்ஸ்டியூட்டட் சைடு OH ஆடட். அப்படி பார்த்தோம்னா லெஃப்டா ரைட்டானா ரைட் சைடு தான் எனக்கு என்னவா இருக்கு? ஹைலி சப்ஸ்டியூட்டடா இருக்கு. ஸோ அப்ப ரைட் சைடு எனக்கு என்ன ஆகலாம்? ஆட் ஆகலாம். ரைட் சைடு 2 பாசிபிலிட்டி இருக்கு. டாப்ல ஆட் ஆகலாம், அப்படி இல்லையா ரைட் சைட்லயே பிலோல இருக்கக்கூடிய அந்த அல்லைலிக் ஹைட்ரஜனுக்கு பதிலா OH ஆட் ஆகலாம். இந்த 2 பேர்ல யாரு மேஜரா இருப்பாங்கன்னா யாரு ஐசோமரா இருக்காங்க, அதாவது டிரான்ஸ் ப்ராடக்டா இருக்கிறது எனக்கு மேஜரா இருக்கும். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? டிரான்ஸ்னு நம்பரிங் கொடுக்கணும். ஸோ இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இதுல 2 சப்ஸ்டியூவன்ட் இருக்கு, ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு மெத்தில். யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ கார்பன் ஃபர்ஸ்ட், ஹைட்ரஜன் செகண்ட். அதே போல இந்த கார்பன்ல 2 குரூப் இருக்கு. ஒரு குரூப்ல என்ன இருக்கு? CH2OH இருக்கு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும் அண்ட் இது என்னவா இருக்கும்? செகண்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சேம் நம்பரிங் சேம் சைட்ல இருக்கு. இட்ஸ் இசட் அல்கின். அதுவே இங்க பாருங்க. ஸோ இந்த கார்பன்ல 2 குரூப் இருக்கு. இதுல மெத்தில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜன் செகண்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா OH இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் மெத்தில் செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ 2 சேம் குரூப் ஆப்போசிட் சைட்ல இருக்கு. ஸோ இட்ஸ் அ டிரான்ஸ் அல்கீன். அல்கீன் தான் என்னவா இருக்கும்? மேஜரா இருக்கும். அப்ப ஷார்ட்கட் என்ன சொல்லலாம்?
செலீனியம் O2 கொடுத்துட்டு அல்லைலிக் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இட் கன்வெர்டட் இன்டு OH. உங்களுக்கு மோர் தென் ஒன் அல்லைலிக் பொசிஷன் இருக்கு அப்படின்னா ஹைலி சப்ஸ்டியூட்டட் சைட்டை சூஸ் பண்ணணும். அதுலயும் உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல டிரான்ஸ் ஐசோமர் அதாவது இ மேஜரா வர மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சால்வ் பண்ணலாமா? ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா தர் இஸ் 3 அல்லைலிக் பொசிஷன். ஸோ இதான் அல்லைலிக். இந்த இடம் எனக்கு என்னவா இருக்கும்? ஹோமோ அல்லைலிக்கா இருக்கும். செலீனியம் பர்டிகுலர்லி ஃபார் அல்லைலிக் ஆக்சிடேஷன். ஸோ இங்கே 3 அல்லைலிக் இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்? நம்மளுடைய ஷார்ட்கட்டை பார்க்கணும். ஹைலி சப்ஸ்டியூட்டட் சைட் ரைட் சைட் தான் எனக்கு என்ன இருக்கு? ஒரு மெத்தில் ஒரு எத்தில் இருக்கு. ஸோ ரைட் சைட் தான் OH ஆட் ஆகும். அங்கேயுமே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, மேலையா கீழையா. ஸோ கீழே ஆட் ஆனாதான் எனக்கு என்னவா இருக்கும்? இட் கிவ்ஸ் டிரான்ஸ் ப்ராடக்ட். பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் செகண்ட் பீரியாரிட்டி, இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட். ஸோ இ வந்து எனக்கு மேஜரா இருக்கணும். எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்கீன் இருக்கு. நம்ம இதுவரையும் பார்த்ததுல ஒரே ஒரு அல்கீன் இருந்துச்சு, அதோடைய அல்லைலிக் போர்ஷன்ல நம்ம OH ஆட் பண்ணோம். இங்க ரெண்டு அல்கீன் இருக்கு. இந்த ரெண்டு பேர்ல யாரு செலீனியமோட ரியாக்ட் ஆவா அப்படின்னு தெரியணும். ஸோ இது எப்படி சூஸ் பண்ணலாம்? ஹைலி எலக்ட்ரான் ரிச் அல்கீன் reacts with selenium O2. அதாவது ஹைலி எலக்ட்ரான் ரிச் அல்கீன் தான் செலீனியம் O2 ஓட ரியாக்ட் ஆகும். இது ரெண்டு பேர்ல யாரு ஹைலி எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்னு கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்க பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம், இதை செகண்ட்னு வச்சுக்கலாம். செகண்ட்ல இருக்கக்கூடிய அல்கீனோட யார் அட்டாச் ஆயிருக்கா? அசிட்டேட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இந்த அசிட்டேட் குரூப் எப்படி இருக்கும்? OC டபுள் பாண்ட் OCH3. இந்த ஓல இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இட் பிகம் O நெகட்டிவ். ஸோ என்ன ஆகும்? O டபுள் பாண்ட் CCH3 O மைனஸ். கிராஸ் கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆகிறதுனால இந்த ஓக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும்? அதுக்கு நெக்ஸ்டா இருக்கக்கூடிய அல்கீன்ல இருந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்ப அது என்னவா இருக்கும்? எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அல்கீன் என்னவா இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அல்கீன் தான் செலீனியம் O2 ஓட ரியாக்ட் ஆக போகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 அல்லைலிக் பொசிஷன் பாசிபிளா? அதாவது இதுவும் ஒரு அல்லைலிக், இதுவும் ஒரு அல்லைலிக் ஹைட்ரஜன், ஹியர் ஆல்சோ ஹேவ் அல்லைலிக் ஹைட்ரஜன். ஸோ இந்த 3 பேர்ல நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? ஹைலி செலக்டிவ் யாரு, ஹைலி சப்ஸ்டியூட்டட் யாருன்னு பார்ப்போம். அதுல லெஃப்ட் தான் எனக்கு என்னவா இருக்கு? ஹைலி சப்ஸ்டியூட்டடா இருக்கு. அண்ட் அதுல யாரு? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அதுல யாரு டிரான்ஸ் வருவாங்களோ அந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ டாப்ல ஆட் பண்ணீங்கன்னா சிஸ், பாட்டம்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா டிரான்ஸ். ஸோ அந்த நம்பரிங் கொடுத்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ யூ கெட் அ ப்ராடக்ட் லைக் திஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்திலின் டு C டபுள் பாண்ட் O. அதாவது மெத்திலின் குரூப் எப்படி C டபுள் பாண்ட் ஓவா கன்வெர்ட் ஆகுது செலீனியம் ஆக்சைடை யூஸ் பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலே ஆக்சிடேஷன் கூட சொல்லுவாங்க. வாங்க மெக்கானிசம் பார்க்கலாம். ஒரு கீட்டோ குரூப் எடுத்திருக்கேன். இந்த கீட்டோ குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு என்ன பேரு? மெத்திலின் பொசிஷன் அப்படின்னு பேரு. இந்த பொசிஷன் தான் என்னவா கன்வெர்ட் ஆக போகுது? C டபுள் பாண்ட் ஓவா கன்வெர்ட் ஆக போகுது. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீட்டோ ஃபார்ம் ஈனாலா கன்வெர்ட் ஆகும். ஈனால் தான் எனக்கு என்ன பண்ணுனா செலீனியம் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும். எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா OHல இருக்கக்கூடிய அந்த O லோன் பேர் கீழே ஷிஃப்ட் ஆகும். பை பாண்ட் செலீனியம் அட்டாக் பண்ணும். அண்ட் டபுள் பாண்ட் O ஆக்சிஜனுக்கு மேல நெகட்டிவ் சார்ஜா ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஐ கெட் டபுள் பாண்ட் O get பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பை பாண்ட் செலீனியம் அட்டாக் பண்ணுது. O மைனஸ் டபுள் பாண்ட் O. அண்ட் அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா OH பாசிட்டிவா இருக்கிறதுல இந்த H ரிமூவ் ஆகுது. இந்த ரிமூவ் ஆன H O நெகட்டிவ்ல ஆட் ஆகுது. டபுள் பாண்ட் O கீழே R இருக்கு. செலீனியம் OH டபுள் பாண்ட் Oன்னு இருக்கு.
அண்ட் அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்திலின்ல இன்னும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH மைனஸ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும் இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து. டபுள் பாண்ட் O இங்க R, இந்த சிக்மா பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா செலீனியம் கிட்ட பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் டபுள் பாண்ட் O ஏற்கனவே இருக்கு. இந்த OH இந்த H சேர்ந்து எனக்கு என்னவா வெளில போயிடும்? வாட்டர் மாலிகுலா வெளில போயிடும். நெக்ஸ்ட் இதே வாட்டர் மாலிகுல் இந்த எலக்ட்ரோஃபிலிக் கார்பனை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் செலீனியத்துக்கு மேல ஷிஃப்ட் ஆகும். இட் பிகம் நெகட்டிவ். OH2 பாசிட்டிவ், செலீனியம்க்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் டபுள் பாண்ட் O இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல வாட்டர் மாலிகுல்லேருந்து ஒரு H ரிமூவ் ஆகுது. அந்த ரிமூவ் ஆன H செலீனியம்ல ஆட் ஆகுது. இட் கன்வெர்டட் இன்டு R, இங்க OH, அடுத்து செலீனியம் H டபுள் பாண்ட் O இருக்கும். அண்ட் எகெயின் லோன் பேர் ஆஃப் ஆக்சிஜன் உள்ள ஷிஃப்ட் ஆகும். அடுத்து இந்த குரூப் என்னவா வெளில போகும்? செலீனியம் H டபுள் பாண்ட் O நெகட்டிவா வெளில போகும். டபுள் பாண்ட் O R, டபுள் பாண்ட் O H பிளஸ் செலீனியம் H டபுள் பாண்ட் O மைனஸ். இந்த புரோட்டான் ரிமூவ் ஆகுது அப்படின்னா இது என்னவா மாறிடும்? இட் கன்வெர்டட் இன்டு டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O R பிளஸ் இந்த புரோட்டானை இதை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா இட் கன்வெர்டட் இன்டு SeH2 டபுள் பாண்ட் O. ஸோ மெத்திலின் குரூப் இங்கே என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? கார்பனில் குரூப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதான் மெக்கானிசம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செட்ல கேட்ட ஒரு கொஷின். இது ரிலே ஆக்சிடேஷனுக்கான எக்ஸாம்பிள். ரியாக்டன்ட்ல பார்த்தீங்கன்னா கார்பனைல் குரூப் கொடுத்துருக்காங்க அண்ட் ரீஏஜென்ட்டா செலீனியம் O2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆல்ஃபா பொசிஷன்ல கார்பனில் குரூப் ஆட் ஆகும். ஆல்ஃபா பொசிஷன். ஸோ ஆன்சர் எங்கே மேட்ச் ஆகுது? டியில் மட்டும்தான் ஆல்ஃபா பொசிஷனில் கார்பனில் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பொசிஷனில், இங்கே தேர்டு பொசிஷனில் இங்கே கார்பனிலே இல்லை. ஸோ A, B, C இந்த 3 ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணிடலாம். ஃபோர்த் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா ரிலே ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆல்ஃபா பொசிஷனில் நடக்கும். D இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.